Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள பின்னணி பாடகி எஸ் ஜானகி உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. புகழ்பெற்ற பின்னணி பாடகி ஜானகி தனது 88வது வயதில் வயது மூப்பு காரணமாக நேற்றைய தினம் காலமானார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஒடியா, பெங்காலி உட்பட பல்வேறு மொழிகளில் ஏராளமான திரைப்பட பாடல்களை பாடி மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். 4 முறை தேசிய விருது பெற்றுள்ள இவர் 45,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். விதியின் விளையாட்டு என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலமாக தனது இசை பயணத்தை அவர் தொடங்கியிருந்தார். தமிழில் இவர் பாடிய செந்தூர பூவே, இஞ்சி இடுப்பழகா போன்ற பாடல்களுக்காக தேசிய விருதுகளையும் எஸ் ஜானகி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்தியாவின் இசையரசி என்று அழைக்கப்படும் ஜானகி 4 தேசிய திரைப்பட விருதுகளும் 33 பல்வேறு மாநில திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இவருக்கு 1986ஆம் ஆண்டு கலைமாமணி விருது கொடுத்து சிறப்பித்திருந்தது. எஸ்பிபி பாலசுப்ரமணியம், இசையமைப்பாளர் இளையராஜா, பிபி ஸ்ரீனிவாஸ், கே.ஏ. ஜேசுதாஸ், பி. ஜெயச்சந்திரன், ராஜ்குமார் ஆகியோருடன் அதிக எண்ணிக்கையிலான திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார் என்கிற ஒரு பெருமை எஸ் ஜானகிக்கு இருக்கிறது. குறிப்பாக எஸ் ஜானகி உடலுக்கு நேற்றைய தினம் அவர் வயது மூப்பு காரணமாக காலமானதை அடுத்து அவருக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெறும் என கர்நாடக அரசு அறிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் மைசூருவில் உள்ள மகாராஜா கல்லூரி மைதானத்தில் ஜானகியின் உடல் இன்று பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய சினிமாவில் பழம்பெரும் பாடகியாக திகழ்ந்தவர் எஸ் ஜானகி. ஜானகி அம்மா, கான கோகிலா, தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல், இசை அரசி என்று பல்வேறு புனைப்பெயர்களால் அவர் அழைக்கப்பட்டு வந்திருந்தார். இந்த நிலையில் சுமார் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு சினிமாவில் இருந்து விலகிய எஸ் ஜானகி மைசூருவில் தனது மகன் குடும்பத்தினருடன் வசித்து வந்திருந்தார். இவரது ஒரே மகன் முரளி கிருஷ்ணா கடந்த ஜனவரி மாதம் உடல்நலக்குறைவு காரணமாக மரணம் அடைந்தார். அதன் பின்பாக மருமகள் மற்றும் பேரன் பேத்திகளுடன் அவர் மைசூருவில் வசித்து வந்திருந்தார். தனது ஒரே மகன் இறந்த துயரத்தில் இருந்த ஜானகி குறைவாலும் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில மாதங்களாகவே அவர் உடல்நலக்குறைவு பாதிப்பு ஏற்பட்டு அவதிக்கு உள்ளாகி இருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் உடல்நிலை மிகவும் மோசமடையவே உடனடியாக மைசூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜானகி மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் மைசூருவில் உள்ள மகாராஜா கல்லூரி மைதானத்தில் ஜானகியின் உடல் பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் அஞ்சலிக்காக தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்பாக பிற்பகல் 3 மணிக்கு பிறகாக ஊர்வலம் எடுத்து செல்லப்பட்டு கனியக்குந்து என்ற இடத்தில் இறுதி சடங்குகள் நடத்தப்படும் என்று அவரது குடும்பத்தினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடக அரசு மரியாதையுடன் ஜானகியின் உடலானது நல்லடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் குடும்பத்தினர் அங்கு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஜானகியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி காயத்ரி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.